Hello, my well wishers. I would like to thank you all for subscribing my channel and expecting more. Share with the friends and family members. எல்லாரும் கேட்டிங்க எங்கே இருக்குது இந்த பிளேஸு, எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த பிளேஸோட பேர் பார்த்தீங்கன்னா பைவா, த பைவா வாக் வே. இது வந்து 2015 ஓப்பன் பண்ணாங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. இன் யூரோப்லேயே த பெஸ்ட் வே, த பெஸ்ட் பாத் வே ஃபார் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போனோம் இந்த ஸ்டெப்ஸில். இந்த ஸ்டெப்ஸுக்கும் இந்த வாக்வேக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த வாக்வே வந்து பார்த்திங்கன்னா 2015 ஓப்பன் பண்ணாங்க. இதை டிசைன் பண்ணது ஒரு ஆர்கிடெக்ட் நூனோ மார்டின்ஸ்ன்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை ஓப்பன் பண்ண ஒரு சில மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால, த ஃபாரஸ்ட் ஃபயர்னால எல்லாமே பர்ன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் அது யாரும் விட்டு வைக்கலை. மறுபடியும் முடியும்னு சொல்லி மறுபடியும் ரீபில்ட் பண்ணி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. த யுனெஸ்கோவும் இதை சர்டிஃபை பண்ணி அதிக டூரிஸ்ட் இந்த ட்ரெக்கிங் பண்ணுறவங்க இதை விசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹவு த டிசைன்டு, எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மலையில் ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஏறும்போது என்னால் முடியல. 3 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக கிளைம் பண்ணதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நின்றுட்டேன். பட் இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ணல. அதே மாதிரி தான் அவங்களும் கிவ் அப் பண்ணாமல் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பாத்வே பண்ணி பில்ட் பண்ணாங்க. இட் ஹேப்பன்ஸ் எல்லாருக்குமே. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உழைச்சா எது வேணால் சாதிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இதுவும். இந்த வியூ பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு வியூ தெரியுதுங்களா? அதுதான் நம்ம போக போகிற இடம். அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னடா நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்களால கிளைம் பண்ண முடியல. தெரிதா பின்னாடி வராங்க பாருங்கள். பட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக முடியும்னு சொல்லி போனேன். பட் என்னால் முடியல, உக்காந்துட்டேன். போதும்பா அப்படின்னு சொல்லி உக்காந்தாச்சு. முடியலைங்க, நிஜமால முடியுங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எனர்ஜி ட்ரிங்க் கண்டிப்பாக வேணும். தயவு செஞ்சு யாராச்சும் இந்த ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்கோட போங்க. அண்ட் ப்ளீஸ் கேரி த வாட்டர் பாட்டில்ஸ். எனக்கு பின்னாடி வந்த கப்புள்ஸ் இவங்க இப்போ தான் வராங்க. அவங்களால ஏற முடியல. பட் சம்திங் தே வாண்ட் டு அச்சீவ். தே வாண்ட் டு see the view. ஏறி போகிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் பிரீத் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட பயணத்தை. ஏறி இதோ வரும் சொல்லிட்டு ஏறிட்டே இருந்தேன். பட் நான் அந்த கவுண்ட் பண்ண மறந்துட்டேங்க எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி. அதுக்காக நீங்கள் திரும்ப கேட்காதீங்க மறுபடியும் கீழேருந்து வான்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் பாசிபிள். வந்தாச்சு. ஃபுல்லாக கல், ராக்ஸ். உண்மையிலே இட்ஸ் ரியலி அமேசிங். எப்படி போட்டிருப்பாங்க, எப்படி ஸ்டெப்ஸ் இதுக்கு வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லி ரியலி அமேசிங்.
டோன்ட் ஃபர்கெட் டு விசிட் திஸ் பிளேஸ் இஃப் யூ ஆர் இன் போர்ச்சுகல். ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறணும். நானும் இதோ வரும் பார்த்தேன். மறுபடியும் வந்தாச்சு. மறுபடியும் ஏறணும். ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறியாச்சு, இதுவும் ஏறும் அப்படின்னு மூச்சு வாங்க ஏறி என் கூட வந்து என் ஃப்ரெண்டாலும் முடியல. ப்ரோ இருங்க ப்ரோ அப்படின்னா. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லி ஏறியாச்சு. ஏறி வந்து ஒரு பேரனாமிக் வியூவுங்க, அன்எக்ஸ்பெக்டடுங்க, வேற லெவல் வியூ. அப்பா இதுக்கு தான் வந்தோமா அப்படின்னு சொல்லி மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அன்எக்ஸைட்டட் ஆக்சுவலி. கத்தணும் போல தோணுச்சு. கத்திட்டேன். பின்னாடி இவங்க திரும்பி பார்க்குறாங்க, என்ன இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 கிலோமீட்டர்ஸ்ங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். ஏறணும், தண்ணி வேற இல்லை. பை மிஸ்டேக் நான் எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் கொண்டு வந்தேன். ஓகே, அங்கே என்னவோ டென்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். மேபி அங்கே எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இங்கே பாருங்க 4 பசங்க மேபி ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஸ்கூல் ட்ரிப் ஏதாவது வந்துருக்காங்க போல். நான் எனக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக என் ஃப்ரெண்டு என் கூட வரேன்னு சொன்னான். பட் அவனுக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணல. அங்கே போய் கேட்டதுக்கு இங்கே கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ண முடியாது, ஆன்லைனில் மட்டும் தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அங்கே நெட்வொர்க் கிடைக்கல. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி கூட கூட்டு போனோம். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட் மீன்ஸ் அட்வைசர் அவர் வந்து சொன்னார், இல்லை தெர் இஸ் நாட் பாசிபிள் டு புக் டிக்கெட்ஸ் ஹியர், யூ ஹாவ் டு புக் ஒன்லி இன் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு வழியாக டிக்கெட் புக் பண்ணி அவங்க சொன்னாங்க யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியே பக்கத்தில் ஒரு பொண்ணிக்கிறா பாருங்க, அவளுக்கும் அதே ப்ராப்ளம் தான். அவளும் டிக்கெட் புக் பண்ணாமல் வந்ததுனால வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் நீங்களும். அடுத்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு இட் வில் பி அமேசிங் ட்ரீட் ஃபார் யூ ஆல். கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a wonderful day all.